அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். தயவுசெய்து இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி நான் ஒவ்வொரு வீடியோவும் போடும்போது அதில் எவ்வளோ பிரயோஜனம் இருக்குது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கொள்வீங்க. ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சாதில் அப்துல்லா பகுதிகளில் இலங்கை சகோதரர் ஒரு ஓட்டுநர் ஒருவர் உயிரை மாய்த்து கொண்டுட்டாரா அல்ல உயிரை எடுத்துட்டாங்களா அப்படின்ற வீடியோவை பதிவிட்டிருந்தேன். அதுக்கப்புறமா வீடியோ எடுத்துருங்க, இல்லை அவர் உயிரை இழந்துட்டாரு, அது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வீட்டாளுங்கள்லேருந்து நிறைய பேர் ஒவ்வொரு விதமாக பேசினாங்க. இப்போ கடைசியில் நாட்டுக்கு போன பிறகு இல்லை இதுதான் நடந்திருக்குது அப்படின்னு அழுகுறாங்க. இது சம்மந்தமான மேலதிக தகவலை வீடியோட கடைசியில் பார்க்கலாம். முதலாவதாக அக்காமா இல்லாமல் பதிவு செஞ்சவங்க, அக்காமா இல்லாமல் இருக்கிறவங்க தயவுசெய்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசி நாள் உங்களுக்கு 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. 17ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு வரைக்கும் நீங்கள் டிக்கெட் போட்டு உங்களுடைய சொந்த நாட்டுக்கு போகலாம். அந்த தகவல் அரபிலையும் இங்கிலீஷ்லையும் இருக்கு, கேளுங்க. حتى 17 يونيو تقدر تغادر البلاد أو تعدل وضعك القانوني من خلال زيارة إدارة شؤون الإقامة. بعد 17 يونيو ما راح تقدر تعدل وضعك القانوني الخاص بشؤون الإقامة. بادر الآن. Until June 17, you can leave the country or adjust your legal status by visiting the Residence Affairs Department. After June 17, you won't be able to adjust your legal status regarding residency matters. ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்துறை அமைச்சகம் 16ஆம் தேதி நள்ளிரவு 12 மணியோட முடியுது அப்படின்னு தான் தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா 17ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரைக்கும் இந்த அவகாசம் இருக்குது அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. இது சிலருக்கு தெரியுது இல்லை, ஒரு சிலர் டிக்கெட் போட போயிட்டு 17ஆம் தேதி டிக்கெட் இருக்கும்போது அதை கேன்சல் பண்ணி விட்டுடுறாங்க. அது வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்துடுறாங்க. நீங்கள் 17ஆம் தேதி இரவு 12 மணி வரைக்கும் டிக்கெட் போடலாம். இதை உள்துறை அமைச்சகமே உங்களுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ நான் போட்ட 2 வீடியோவும் உள்துறை அமைச்சகத்துடைய உத்தியோகபூர்வ வலைத்தளமான எக்ஸ் வலைத்தளத்தில் போட்டிருக்கிறாங்க. அதே போல் நீங்கள் 17ஆம் தேதிக்கு முதல் எப்போ வேணாலும் போகலாம். ஆனால் பேப்பர் ஒர்க் செய்கிறதுக்கு நாளைக்கு மட்டும்தான் இலங்கை தூதரகத்தில் அவகாசம் இருக்குது. உண்மையிலே இந்திய தூதரகம் அவங்களுடைய வேலைகளை சிறப்பாக செஞ்சுட்டு போகிறாங்க. அதே மாதிரி பதிவு நாள் கடைசி நாள் என்பதை வர 17ஆம் தேதி வரைக்குமே வச்சுருக்கிறாங்க. ஆனால் இலங்கை தூதரகம் பார்த்திங்கன்னா நாளையோடைய மே மாதம் 30ஆம் தேதியோட பதிவு நாளை கடைசி ஆக்கியிருக்கிறாங்க. யாராவது பதிவு செய்யாமல் இருக்கிறீங்கன்னா வேகமாக போய் நாளையோட உங்களுடைய பதிவு நாளை முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதிலிருந்து உங்களுடைய ஒயிட் பாஸ்போர்ட்டை கலெக்ட் பண்ணுற வேலைகளை பாருங்கள். ஒரு வேளை நீங்கள் பதிவு செஞ்சு அங்கனைக்கே உங்களுடைய ஒயிட் பாஸ்போர்ட்டை எடுக்க கிடச்சா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எடுத்துகிட்டு போய் மீதி வேலைகளை எதிர்வரும் 16ஆம் தேதிக்கு முன்னாடி பார்த்து முடிச்சுட்டு 17ஆம் தேதி அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் டிக்கெட் போட்டு போகலாம். ஆனால் நீங்கள் சீல் பண்ணுறது மற்ற வேலைகளை 16ஆம் தேதிக்கு முன்னாடி முடிச்சுக்கோங்க. ஏன்னா 16 இல்லாட்டி 15 ஹஜ்ஜி பெருநாள் வர இருக்குது. ஹஜ்ஜி பெருநாள் நாட்களில் பெருநாள் நாளில் அதிகாரிகள் வேலை செய்வாங்களா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகம்தான். அதால் 14, 13, 12 இந்த மாதிரி திகதிகளுக்குள்ளே போய் சரி உங்களுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரியில் சீல் வைக்கிறது, ஜவசாத்தில் போய் ஸ்டாம்ப் வைக்கிறது, இந்த மாதிரி மற்ற வேலைகள் அனைத்தையுமே பார்த்து முடிச்சுக்கோங்க காமா இல்லாதவர்கள். அதிமேதகு அமீர் ஷேக் மிஷால் அஹமட் அல் ஜாபர் அல் சபா அவர்களின் தலைமையின் கீழ் பிரதமர் ஷேக் முகமது அப்துல்லா அஹமட் அல் சபா அவர்களின் அரசாங்கத்தில் இன்னும் புதிய உயர் அதிகாரிகள் இணைகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் புதிய அதிகாரிகளுடனான சந்திப்பொன்று நேற்றைய தினம் இடம்பெற்றது. في بداية الاجتماع أدى رئيس ديوان المحاسبة عصام سالم الرومي اليمين القانونية أمام مجلس الوزراء تمهيدا لتوليه أعماله وصلاحياته لمنصبه الجديد. وبهذه المناسبة هنأ سمو الشيخ أحمد عبد الله الأحمد الصباح رئيس مجلس الوزراء والوزراء رئيس ديوان المحاسبة عصام سالم الرومي معربين عن تمنياتهم له بالتوفيق والنجاح في أدائه لمهام عمله. بسم الله الرحمن الرحيم. أقسم بالله العظيم أن أكون مخلصا للوطن والأمير، وأن أحترم الدستور وقوانين الدولة، وأن أصون مصالح الشعب وأمواله، وأؤدي أعمالي بالأمانة والصدق. أولا نبارك لأنفسنا بتوليك هذا المنصب المهم، وما في شك أن هذه مسؤولية مشتركة بيننا وبينكم. لكم دور واضح كديوان محاسبة
للمراقبة على الجهات الحكومية والجهات التابعة بهدف الحفاظ على المال العام وتسهيل أمور الجهات. சட்டங்கள் இனி வரும் நாட்கள் அப்ரூவ் ஆகிடுச்சா, அமலுக்கு கொண்டு வந்துட்டாங்களா, இந்த கரார் வந்து வெளியாகிடுச்சா அப்படின்ற கேள்வி இதுக்கு பிறகு குவைத்தில் இருக்கிற யாருக்குமே வரக்கூடாது. என்ன காரணம்னா, இனி வரும் காலம் நடத்தும் இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா பாராளுமன்றம் மக்கள் பிரதிநிதிகள் யாருமே இல்லாத ஒரு அரசாங்கம். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரக்கூடிய சட்டங்கள், இதுக்கு முன்னாடி வந்த சட்டங்கள் மக்கள் பிரதிநிதிகளை ஆலோசித்து அவங்களுடைய கலந்துரையாடி அவங்களுடைய குழுக்கள் வந்து அதை தீர்மானித்த பிறகுதான் சட்டம் அமலுக்கு வரும். ஆனால் இப்போதைய குவைத் அரசாங்கம் தொடர்ந்து சொல்கிறது தான், நானே ராஜா நானே மந்திரி, அதுதான் இப்போதைய அரசாங்கம். அதனால் இனி வருங்காலம் எந்த ஒரு சட்டமும் தங்கு தடையின்றி நேராகவே அமலுக்கு வரும். யாருடைய எந்த ஒரு உத்தரவும் தேவையில்லை. ஏன்னா இது வந்து மன்னருடைய தலையீட்டில், மன்னருடைய நேர்பார்வையில் இது எல்லாமே நடக்குது. மன்னருடைய மேற்பார்வையின் கீழ் நடக்கக்கூடிய எந்த ஒரு விடயத்துக்குமே இன்னொருத்தர் வந்து சஜஷன் கொடுக்கணுமோ இல்லை அனுமதி கொடுக்கணுமோன்றது தேவையில்லை. அதனால் நிச்சயமாக மன்னருடைய தலைமையின் கீழேயே இந்த வேலைகள் எல்லாமே நடக்கும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக 12th எக்ஸாம் வேலைகள் சிறப்பாகவே ஆரம்பமாகிருக்குது. உயர்நிலை பள்ளி மாணவர்கள் அறிவியல் மற்றும் இலக்கிய கல்வி ஆண்டின் இறுதித் தேர்வுகளில் இன்றைய தினம் பங்கேற்றிருந்தார்கள். அதே போல் இன்னும் சில நாட்களுக்குள்ள, குறைஞ்சது ஒரு 2 வாரத்துக்குள்ள இந்த உயர்நிலை பள்ளிக்குரிய தேர்வுகள் முடிவடைந்துடும். அதுக்கு பிறகு ஓட்டுநர்கள், பணிப்பெண்கள் ஸ்கூல் லீவுக்கு நாட்டுக்கு போக தயாராக இருக்கிறவங்க ரெடி ஆகிக்கோங்க. இப்போதில் இருந்தே உங்களுடைய பயண டிக்கெட்கள் மற்றும் உங்களுடைய பயணத்துக்கான எல்லா ஆயத்தங்களையும் ரெடி பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் சில நாட்களுக்குள்ளேயே விடுமுறை பற்றிய தேதியையும் வந்து அறிவிச்சிருவாங்க கல்வி அமைச்சகம். அடுத்ததா அல்-ஷூர் சுத்திகரிப்பு நிலையம் இன்றைய தினம் குவைத்துடைய மன்னர் ஷேக் மிஷால் அஹமத் அல் ஜாபர் அல் சபாஹ் அவர்களுடைய தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாது உத்தியோகபூர்வ விழாவில் பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் அல் ஷூர் வேலை திட்டத்திலும் பல தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு. حيث يتفضل حضرة صاحب السمو أمير البلاد الشيخ مشعل الأحمد الجابر الصباح حفظه الله ورعاه في هذا اليوم بتدشين التشغيل الكامل لمصفاة الزور مستقبلا من قبل معالي نائب رئيس مجلس الوزراء، حيث تمثل هذه المصفاة خطوة جديدة ونقلة نوعية في الصناعة النفطية. سموه حفظه الله ورعاه يقوم حضرة صاحب السمو في هذه الأثناء بالضغط على زر افتتاح مصفاة الزور. அடடா, ஆன்லைனில் தங்கம் வாங்கியிருக்கோமே, இல்லை நம்ம போய் கடையில் வாங்கிட்டு வந்தோமே, இது ஒரிஜினலாக இருக்குமா டூப்ளிகேட்டாக இருக்குமா, ஒருவேளை ரோல் கோட்டாக இருக்குமா எப்படின்னு தெரியாது, என்னென்னு செக் பண்ணுறது அப்படின்ற கவலை இருக்கா? அந்த கவலையை இனிமேல் விட்டுருங்க. வணிக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் குவைத் தங்க மோசடிகளின் முயற்சிகளிலிருந்து அனைவரையும் பாதுகாக்க ஒரு குழுக்களை நியமித்துள்ளது. இது வந்து ஜூகுல் தஹப்
முபாரக்கியா சூக்குல் தஹாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த சூக்கில் வந்து மேலே 2வது ஃப்ளோரில் வந்து இப்போ வணிக வர்த்தக அமைச்சகத்துடைய கண்காணிப்பு குழுவை நியமிச்சிருக்கிறாங்க. வேண்டியவர்கள் தாராளமாக உங்களுடைய நகைகளை கொண்டு போய் பட்டுச்சீட்டோட அந்த இடத்துல செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். எத்தனை கிராம் தங்கம், எத்தனை கிராம் வெள்ளி கலப்படம், எத்தனை கிராம் இது இருக்குது, இதோடைய பியூர் என்ன கேரட் குவாலிட்டி 22, 24, 21, 18 எல்லாமே செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி ஏதாவது ஃப்ராடு யாராவது பண்ணினாங்கன்னா 55 13 51 35 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக பில் டீட்டெயில்ஸோடு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஏதாவது அவசர தகவல்களுக்கு 135 என்ற அவசர இலக்கத்துடனும் தொடர்பு கொள்ளலாம். பாருங்க காட்சியை. سوق ذهب. معارض الذهب مصنف كأرقى المعارض السنوية المتخصصة وأكثرها نجاحا، إذ يوفر رواد الأعمال ومصممي المجوهرات أحدث التصاميم من المعادن الثمينة بأنواعها. المستهلك اللي يستقطب الذهب الإناث، والسبب أن الحين بصراحة موديلات الذهب صارت أحلى من قبل، والذهب يعتبر يعني مثل الاستثمار. يعني ان اكثر الناس بدل ما تجمد فلوسها بالبنك قامت تجمده كذهب، كمصاغ او كمشغولات ثمينه تستفيد منها، تلبسها وبالضبط هم هي مخزنه فلوسها. لاحظنا ان اكثر المستهلكين قاعدين يتجهون صوب الذهب البحريني. السبب ان يقولون انه يعني كدقات كموديلات كلون الذهب انه يجذبهم اكثر. سوق الذهب الكويتي أرض خصبة لتلبية احتياجات المستهلكين وعشاق المعدن الأصفر، لا سيما في ظل تنافس أكثر من 200 شركة متخصصة. إدارة المعادن الثمينة تمشي على مرسوم 23980 اللي هو الإشراف والرقابة على المعادن الثمينة والمشغولات، بحيث أن أي قطعة يتم صنعها أو استيرادها من الخارج لازم يتم فحصها والتأكد من عيارها ونقاوة الذهب، نقاوة الأحجار اللي فيها، وبعدها يتم ختمها بالعيار القانوني لدولة الكويت. هذا الشيء يوفر لك سوق آمن حق المشتري المستهلك. تقدر تقول إنه ما في عندنا غش، لأن إحنا رقابتنا وايد جديدة من حيث الفحص أول ما يصنع الذهب، بالإضافة إلى عندنا فرق تفتيشية مفتشين قاعدين نتعاون مع الإدارات الأخرى، مع إدارة الجمارك، مع الداخلية، يعني حتى الحدود الجوية والبرية والبحرية قاعد نتابع فيها. أكثر من 150 ألف زائر لمعرض الذهب بنسخته 21 الذي شهد تنافس بين 200 شركة مشاركة، والتي وفرت باقة متنوعة من المعادن الثمينة والأحجار الكريمة. إدارة المعادن الثمينة في وزارة التجارة. எந்த ஒரு கட்டணமும் இல்லை, ஃப்ரீயாகவே போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போவே போங்க சூக் தஹப் முபாரக்கியா. அதே மாதிரி பாலைவனத்தில் ஓட்டுநர் சித்திரவதை, ஓட்டுநராக வரப்பட்ட இந்த சகோதரர் இன்று பாலைவனத்தில் ஒட்டகம் மேய்ப்பதற்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார். பாபா வந்து அடித்து துன்புறுத்துறாரு அப்படின்ற ஒரு வீடியோ வந்து பதிவிட்டிருக்கிறாங்க டிக்டாக் மூலம். ஆனால் இந்த சகோதரருடைய மேலதிக தகவல் என்ன, இவருடைய ஃபோன் நம்பராவது இருக்குதா, இல்லை இவருடைய பாஸ்போர்ட் நம்பர், இவர் எந்த ஏரியாவுக்கு வந்தார், எந்த ஒரு டீட்டெயில்ஸும் இல்லை. இஷ்டத்துக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி வீடியோ ஷேர் பண்ணால் எப்படி கண்டுபிடிக்கிறது? உண்மையிலே நிறைய பேருக்கு அநீதிகள் இழைக்கப்படுது, இன்னைக்கு வரைக்கும் இழைக்கப்படுது அநீதிகள். சில வீடுகளில் இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய நாட்டு சகோதரிகள் படக்கூடிய துன்பம் என்பது மிகவும் வேதனைக்குரியது. இந்த விஷுவலை வந்து உங்களுக்கு நான் வந்து கார்ட்டூன் மூலம் காட்டியிருக்கிறேன். ஏன்னா இது சம்பந்தமான மேலதிக நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று கொண்டு இருக்குது. ஒரு சகோதரி, இலங்கை சகோதரி பணிப்பெண்ணாக வேலைக்கு வராங்க. வந்த இடத்துல முதலாளியால் தொடர்ந்துமே தொல்லைக்குட்படுத்தப்படுறாங்க, பாலியல் துன்புறுத்தலுக்கு. ஆனால் இதை வந்து வெளியில் சொல்லணும்னா ஆதாரம் வேணும் இல்லையா? ஏன்னா எங்களுடைய அதிகாரிகளுக்கு ஆதாரம் தான் வேணும். அந்த காட்சியை கண்குளிர பார்த்துட்டு அதுக்கு பிறகுதான் நடவடிக்கை எடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது அப்படின்றத காட்டினா அந்த காட்சியை பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தைரியம் பிறக்கும். அப்போ ஒரு பெண் பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தப்படுறாங்க. இப்போ மேலதிகமாக சாதாரணமாக சொல்ல போனால் அவங்களுக்கு வந்து கை வைக்கிறாங்க, கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கும்போது முளையிலே கிள்ளி எறிய முடியாதான். அது வந்து தப்பு நடந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அதுக்கப்புறமா அந்த ஆதாரத்தோடு கொண்டு போய் கொடுத்தால் மட்டும்தான் அவங்களுக்கு நீதி கிடைக்கும். இதுதான் இப்போதைய நிலை. இன்னைக்கு ஏதாவது தவறு நடந்தால் அந்த தவறை சுட்டி காட்டுறதுக்கு, அந்த தவறை ஆதாரமாக காட்டுறதுக்கு வீடியோ எடுக்கணும். தனக்கு பாலியல் தொல்லை நடக்கும் போதும் வீடியோ எடுக்கணும், தனக்கு அடித்தாலும் வீடியோ எடுக்கணும், தன்னை கொலை செய்ய போகிறாங்கனாலும் வீடியோ தான் எடுக்கணும். ஆதாரம் வேணும். ஆதாரம் இருந்தால் தான் காப்பாற்றலாம்.
இல்லைன்னா எங்களுடைய அதிகாரிகளால் காப்பாற்ற முடியாது. எத்தனை பேரால் அந்த ஆதாரத்தை திரட்ட முடியும்? இன்னைக்கு எத்தனை பெண்கள் இந்த மாதிரியான நிலைமைகளுக்கு முகம் கொடுக்குறாங்க? எத்தனை பெண்கள் இன்னைக்கு இந்த மாதிரியான நிலைமைக்கு முகம் கொடுக்குறாங்க? ஆனால் அதிகாரிகள் இன்னைக்கு வரைக்கும் ஆதாரம் ஆதாரம் ஆதாரம். ஏஜென்ட்டுகள்கிட்ட கேட்டால் 6 மாதம் வெயிட் பண்ணுங்க, அடித்தாலும் சரி உதைச்சாலும் சரி, கடைசியில் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகினாலும் 6 மாதத்துக்கு பிறகு தான் வெளியே வாங்க. மனசாட்சியே இல்லாமல் ஒரு சில ஏஜென்ட்களுடைய வார்த்தை இது. 6 மாதம் வெயிட் பண்ணுங்க, எப்படியாவது 6 மாதம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்களை எடுத்துடுறேன். பாலியல் தொல்லை கொடுக்குறாங்க, 6 மாதம் தான் வெயிட் பண்ணணும். அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, சாப்பாடு இல்லை, எனக்கு சாப்பாடே இல்லை, 6 மாதம் வெயிட் பண்ணுங்க. அரை நாள் கூட வெயிட் பண்ண முடியாது சாப்பாடு இல்லாமன்னும் போது 6 மாதம் வெயிட் பண்ணணும். இதுதான் எங்களுடைய தொழிலாளர்களுடைய நிலை. இந்த நாட்டில் இன்னைக்கு வெளியில் தப்பி ஓடி இருக்கிறாங்க, அக்காமா இல்லாதவங்க, சீப்பாக பேசுகிற நிறைய பேர் இருக்கிறீங்க. கடுப்பில் ஓடினாங்க, அரிப்பில் ஓடினாங்க, இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடியவங்க கூட இருக்கிறீங்க. ஆனால் இந்த நிலைமைகள் உங்களுடைய கண்ணுக்கு தெரியாது. அவங்க என்ன மாதிரியான துன்பங்கள் பட்டிருப்பாங்க அந்த வீட்டுக்குள்ளன்னு நீங்கள் லேசாக வாயால் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அவங்க பட்ட துன்பமும் வேதனையும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வாய் விடுறதுக்கு முதல், வார்த்தையை விடுறதுக்கு முதல் தெரிஞ்சுக்கோங்க அவங்களுடைய நிலை என்ன அப்படின்றது. நிலை உணர்ந்ததால தான் அவங்களால அதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாதுன்றதால தான் இன்றைக்கி தப்பி ஓடிடுறாங்க. ஆனால் இதுக்கு முக்கிய காரணம் எங்களுடைய அதிகாரிகளும் எங்களுடைய அரசாங்கமும் சம்பந்தப்பட்ட ஏஜென்ட்களும் தான். சரியான நேரத்தில் அவங்களுக்கும் தீர்வுகளை பெற்றுக் கொடுத்துருந்தா இன்றைக்கி சட்டவிரோத குடியிருப்பாளர்கள் இல்லாமல் நிம்மதி அந்த நாட்டில் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அனைத்துக்குமே காரணம் எங்களுடைய அதிகாரிகள் தான். இப்போ வாங்க இந்த செய்தியை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நானே அந்த வீடியோ போட்டிருந்தேன். சகோதரர் உயிரிழந்திருக்கிறாரு. இதை வீடியோ காட்சியை பாருங்கள், விஷுவலை பாருங்கள். இது இவருடைய உயிரை இவரே விட்டுருக்கிறாரா இல்லை உயிரை எடுத்திருக்கிறாங்களா நல்லாவே பாருங்கள். இழுத்து கொண்டு போய் தொங்க போட்டிருக்கிறாங்க அப்படின்றத சொன்னால் ஃபேக் ஐடியில் ஃபேக் ஃபேஸ்புக்கில் நம்மளை மிரட்டுறது. அதுக்கப்புறமா அந்த தாயார் சொன்னாங்க, இல்லை இதெல்லாம் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் தேவையில்லை, விட்டுருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, நானும் வீடியோ ப்ரைவேட் பண்ணிவிட்டு விட்டுட்டேன். அவங்களே கேட்குறாங்க, நம்ம நியாயத்துக்காக கேட்குறோம், போராடுறோம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்னை வெட்டி போட்டாலும் சரிதான், நான் இந்த நியாயத்துக்காக இந்த கேஸுக்காக நிற்பேன் அப்படின்னு இறங்கி நம்ம வீடியோ போட்டால், இந்த நாட்டில் இந்த அரசாங்கத்துக்கு கேள்வி கேட்டு வீடியோ போட்டால் கடைசியில் நம்மளை குற்றவாளி ஆக்கினாங்க. இல்லை உங்களுக்கு மேற்ற தெரியாது, அவர் இறந்துட்டார், அது அவர் தான் உயிரை விட்டார் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, உங்களுக்காக தான் நியாயத்துக்காக நான் போராடுறேன், உங்களுக்கே அது வேணான்னும் போது அப்புறம் நான் என்ன பண்ணுறது? சரி, ஓகேன்னு நான் வீடியோ ப்ரைவேட் பண்ணிட்டேன். இப்போ இலங்கையில் எங்களுடைய இலங்கை சமூக ஊடகங்களுக்கு இப்போ தானே மேட்டர் தெரிஞ்சிருக்கு, இப்போ தான் எல்லாரும் ஹைலைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இல்லை அப்படி நடந்திருக்கு இப்படி நடந்திருக்குன்னு. அதே மாதிரி அந்த குடும்பத்திலாரிலிருந்து தாயிலிருந்து எல்லாருமே, இல்லை எங்களுடைய மகனுடைய இறப்பில் சந்தேகம் இருக்குது. நாட்டுக்கு போன பிறகு சந்தேகம் இருந்தாலும் இல்லாட்டி இங்கே பிரேத பரிசோதனை அது இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி லெட்டர் அனுப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மாசலாமா கொண்டு போய் புதைச்சிட்டு வேலையை பாருங்கள், வீட்டில் கொண்டு போய் ஃபோட்டோ வச்சு மாலையை மாட்டுங்க, அவ்வளோதான் செய்ய முடியும். அதுக்கான நியாயத்தை இங்கேருந்தே பெறணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் முயற்சி செஞ்சோம். ஆனால் இன்றைக்கி எல்லாம் முடிஞ்சு நாட்டில் போய் உட்கார்ந்துருந்தாலும் தான் சரி வருமா? இந்த நாட்டில் நம்மளுக்கான நீதியை நியாயத்தை பெறுறதுக்காக நம்ம முயற்சி செஞ்சால் கிடைக்கும். ஆனால் நம்மளாம் முயற்சி செய்கிறதில்ல. அதே மாதிரி முயற்சி செய்ய விடுறதும் இல்லை ஒரு சிலர். அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வரும், இல்லை நம்மளை போக முடியாமல் போயிடும், இல்லை நம்மளே அது மாதிரி செஞ்சுருவாங்க, இப்படியே பயங்காட்டியே நம்மளை மட்டுப்படுத்தியே வச்சுருக்கிறாங்க. அப்படியே இருங்க, என்ன பண்ணுறது? தைரியமாக தட்டி கேட்குறவனையும் கேட்க விட மாட்டீங்க, நீங்களும் தட்டி கேட்க மாட்டீங்க. கடைசி வரைக்கும் இப்படியே கொத்தடிமைகளாக அதே கூட்டுக்குள்ளேயே இருந்துட்டு கிணத்து தவளையாக பறந்து வந்தீங்க. அதே மாதிரி திருப்பி கொத்தடிமைகளாகவே பறந்து போங்க. ஆனால் எல்லாரையும் போல் நான் என்னால் இருக்க முடியாது. நியாயம் நீதி நம்மளுடைய தொழிலாளர்களுக்காக நிச்சயமாக தட்டி கேட்பேன். அது என்னை 2 துண்டாக வெட்டி போட்டாலும் அதே கேள்வி அதே கொள்கையோடு தான் என்னுடைய உயிர் போகும் என்பதை இந்த இடத்துல நான் தெரிவித்துக்கொள்கிறேன். வீடியோ போட்டால் உண்மையிலேயே எவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்குது தெரியுமா? இது சிங்கள மொழியில் உள்ள வீடியோ. நேற்று ஒரு சகோதரி அனுப்புகிறாங்க, சகோதரா இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள், இந்த ஃபோட்டோவை பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது உண்மையா? எனக்கு கிங் அவருக்கு மன்னருக்கு பிறந்தநாள் வாழ்த்து அனுப்பினதுக்கு பரிசு போட்டிருக்கிறாங்க, உண்மையா இது அப்படின்னு. நேற்று சாயந்தரம் தமிழ் வீடியோ குறைவான பேர் தான் பார்த்துருந்தீங்க, கொஞ்சம் பேர் தான் வியூஸ் வந்துருந்துச்சு. நேற்றைய தினம் வீடியோ சாயந்தரம் வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். நேற்றைய தினம் நான் அந்த வீடியோவை போட்டு தெரிவிச்சிருந்தேன், பாருங்கள் இதுதான் நிலைமை, இப்போ இந்த மாதிரி வீடியோக்கள் போடுறாங்க அப்படின்னு தெரிவிச்சிருந்தேன். அது எத்தனை மணி, ஒரு 4-5 மணி இருக்கும்போது அந்த வீடியோ போட்டேன் நான்.
இவங்க இந்த சகோதரி எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறது சாயந்தரம் 7:48 இரவு 7:48 நினைக்கிறேன். இவங்க அனுப்பியிருக்கிறாங்க மெசேஜ். இந்த gift வந்திருக்குது உண்மையா, இந்த ப்ரைஸ் வந்து இந்த ரேட் வந்து நம்மளுக்கு எடுக்கலாமா அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. ஏன்னா இதுதான் பிரச்சனை. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லையா, வீடியோ போடுறது, நீங்கள் வீடியோ ரொம்ப லாங்காக போடுறீங்க, ரொம்ப ரெண்டே பேசுகிறீங்க, ரொம்ப விஷயங்களை வந்து பேசுகிறீங்க. எவ்வளவு பேசினாலும் பக்குவம் இல்லாத மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதே மாதிரி டெய்லி நானும் வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த வீடியோ வந்து அவங்க மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. அதே மாதிரி நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற பாருங்கள், ஒரு 2600 பேர் பார்த்துருக்காங்க வியூவர்ஸ். சிங்கள வீடியோ. அதுக்கு தமிழ் வீடியோ அதை விட குறைய தான் பார்த்துருந்தாங்க. இந்த வீடியோவில் பாருங்கள், நேற்றைய தினம் போட்ட வீடியோ, கிட்டத்தட்ட இந்த வீடியோ போடும்போது நான் நினைக்கிறேன் ஒரு 4:30 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். இதாக இருக்குது பாருங்கள். அதே அவங்க அனுப்பிய மெசேஜை தான் நான் போட்டு என்னுடைய வீடியோவில் சுட்டி காட்டியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், எனக்கே இது சர்ஃபான் பிஏ வ்ளாகுக்கே அனுப்பியிருக்கிறாங்க மெசேஜ், உங்களுக்கு gift கிடச்சிருக்குது அப்படின்னு. அதை வந்து சுட்டி காட்டினேன். பாருங்கள், 6 hour அந்த வீடியோ போட்டு 6 மணித்தியாலம், அந்த 6 மணித்தியாலத்துக்குள்ளே தான் அந்த சகோதரி எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. நான் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு தூக்கம் முழிச்சு சாப்பாடு தண்ணி இல்லாமல் எவ்வளோ முயற்சி செஞ்சு நம்மளுடைய மக்கள் அனைவரையும் பாதுகாக்கணும். சரி, நம்மளுடைய எத்தனையோ சகோதர சகோதரிகள் இந்த மாதிரி பிரச்சனைகளில் மாட்டிக்குவாங்க, இதில் அவங்க சிக்காமல் பாதுகாக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணினா பாருங்கள், இரவு 7:48 PM. இதுதான் முதல் மெசேஜ் அவங்கள்ட. இதுக்கு முன்னாடி அவங்க எந்த ஒரு சட்டுமே பண்ணியில்ல. இதை எடுத்துகிட்டு தான் வந்திருக்கிறாங்க என் மெசேஞ்சருக்கு, இதை கேள்வி கேட்குறதுக்காக. இது உண்மையாக பொய்யான்னு. அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டாலும் வேலை இல்லை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் கொடுத்த பதில் என்ன தெரியுமா, நான் போட்ட அதே வீடியோவை லிங்க் அனுப்பி விட்டுட்டு இந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள், அதுக்குரிய பதில் கிடைக்கும் அப்படின்னு மெசேஜ் அனுப்பினேன். வேறு என்ன செய்ய சொல்கிறீங்க? ஒரு நாளைக்கு 200-300 பேர் மெசேஜ் பண்ணுறாங்க. சில நாட்களில் 500க்கும் மேலே மெசேஜ் வருது. இப்போதைக்கு வரைக்கும் 16,000 பேருக்கு மேலே என்னோடய பர்சனலாக பேசியிருக்கிறாங்க. சாதாரணமாக நான் தனிப்பட்ட ரீதியில் நான் தனியாக ஒரு கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. கவர்மெண்ட்டில் ஒரு தூதரகம் நடத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் கேள்வி கேட்டு வரவங்களுக்கு கேள்விகளுக்கு பதில், அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு, என்னால் முடிஞ்ச மாதிரி தலையிடுறது, தனியான ஒரு தூதரகம் நான் நடத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 300-400 பேருக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கிறேன். எந்த யூடியூபரும் இங்கே பர்சனலாக யாருக்குமே சஜஷன் பண்ணுறதும் இல்லை, யாருக்கும் பதில் கொடுக்குறதும் இல்லை. அதே மாதிரி நான் இன்றைக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கொள்ள இருந்தால் என்னால் முடிஞ்சதை நான் தெரியப்படுத்துகிறேன். ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் வந்து என்னுடைய ஃபேஸ்புக் மெசேஞ்சரில் வாய்ஸ் ஒன்று போட்டு வைங்க, அதை கேட்டுட்டு நானும் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ரிப்ளை பண்ணுறேன். மொபைல் ஃபோன் நம்பர் என்கிட்ட கிடையாது. நான் குவைட்டி வீட்டில் நானும் வேலை செய்யக்கூடிய ஒரு ஓட்டுநர் தான். நான் ஒன்றும் அரசாங்கத்தில் சம்பளம் கொடுத்து நியமிக்கப்பட்ட அதிகாரி இல்லை. நானும் ஒரு தொழிலாளர். ஏதோ எனக்கு தெரிஞ்ச 4 விஷயத்தை உங்களுக்கு சொல்லித்தரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனாலும் ஒரு சிலர் அதுக்கும் விமர்சனங்களை தெரிவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. பிரச்சனை இல்லை, ஏதோ என்னால் முடிஞ்சது 4 பேருக்கு நல்ல தகவலை செஞ்சுட்டு 4 பேருக்கு நல்லது செஞ்சுட்டு போயிட்டுருக்கிறேன். பிடிச்சவங்க தொடர்ந்தும் பார்க்கலாம். கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.